தோழர்களே, இப்போது ராஜா நாம் எடுத்த முடிவை விமர்சனம் செய்திருந்தார். தோழர்கள் என்னிடத்தில் இதை பற்றியெல்லாம் கேட்டார்கள். நான் அதை பொருட்படுத்த வேண்டாம், கடந்து செல்லுங்கள், அதற்கு யாரும் எதிர்வினையாற்ற வேண்டாம் என்று பேசியவர்களிடத்தில், தொடர்பு கொண்ட தோழர்களிடத்தில் சுட்டிக்காட்டினேன், அறிவுறுத்தினேன். அவர் காங்கிரஸை பற்றி அப்படி விமர்சித்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. இடதுசாரிகள் ஆதரவு நல்கியதும் ஒரு அணிமாற்றம்தான். அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு நல்கியிருக்கிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் நாமும் எடுத்தோம். ஆனால் நம்முடைய தோழர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், அதுவும் நானே இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தியதன் விளைவாக, தாவேகா தரப்பிலும் அழைப்பு விடுத்ததன் விளைவாக அமைச்சரவையில் நாம் இடம்பெறுவது என்ற முடிவை எடுத்தோம். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே இந்த ஆதரவு நல்குவது என்கிற முடிவை நேரிலே சந்தித்து, இடதுசாரிகள் எடுத்த முடிவை நாங்களும் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டுத்தான் ஆதரவை நல்கினோம். அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் ஒன்றுமில்லை, நீங்கள் ஆதரவு நல்கலாம் என்று இசைவு தந்தார். அமைச்சரவையில் இடம்பெறப் போவதை அவருக்கு தெரிவிக்க முடியவில்லை. ஆனால் முன்னணி அமைச்சர்கள் ஒரு சிலரை நான் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, அதன் பிறகுதான் செய்தியாளர்களை சந்தித்து விசிக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது என்ற அறிவிப்பை செய்தேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணித்து வருகிறது. எந்த அளவுக்கு அந்த தோழமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறோம், அந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எங்களால் ஆன பங்களிப்பை எவ்வளவு செலுத்தியிருக்கிறோம் என்பதை திமுக தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக நன்கு அறிவார். அன்பு இளவல் மேனாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் நன்கு அறிவார். சுற்றி இருப்பவர்கள் ஒரு சிலர் நன்கு அறிவார்கள். ஆனால் அதையும் தாண்டி நாம் எடுத்த இந்த முடிவை திமுக தரப்பில் திரு ராஜா உட்பட பலர் விமர்சிக்கிறார்கள் என்கிற போது சற்று வலி அளிக்கிறது, வலியாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கூட அவர்கள் ஆதங்கப்படுவதில் நாம் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது திமுகவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிற தாவேகாவோடு நாம் கைகோர்ப்பதை, அல்லது அவர்களோடு களத்தில் நிற்பதை, அல்லது அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதை அவ்வளவு எளிதாக எப்படி திமுக தொண்டர்களால் கடந்து செல்ல முடியும்? இது மனித இயல்புதான். கடும் சொற்களால் விமர்சிக்கக்கூடாது என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த பதிவை உடனே எடுக்கும்படி ஆணையிட்டிருக்கிறார். இதுவும் நாம் அறிந்த ஒன்று. இந்த நிலையில் ராஜா அவர்களை எதிர்த்து விமர்சிப்பதோ, திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள் செய்வதோ, அல்லது போராட்டங்களை நடத்துவதோ தேவையற்றது. இயக்கத் தோழர்கள் இதை கடந்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட வேண்டும். நமது கட்சியின் மறுகட்டமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும்.
விருதுகள் வழங்கும் விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும். ஜூலை 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்த் தேசிய எழுச்சி மாநாட்டு பணிகளில் சுவர் விளம்பரங்கள் உள்ளிட்ட ஆயத்த பணிகளில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.